தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். மூவொரு கடவுளுடைய அருளும் ஆசீரும் பாதுகாப்பும் வழி நடத்துதலும் உங்களோடு இருப்பதாக. பாஸ்கா காலம் 4வது வாரம் திங்கட்கிழமை. இயேசுவில் என் அன்பு சகோதர சகோதரிகளே, நம்முடைய கிறிஸ்துவ வாழ்வு எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்பதற்கு இன்றைய முதல் வாசம் ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வை சுட்டி காட்டி நமக்கு பாடம் சொல்லிக் கொடுக்கின்றது. 1 தெசலோனிக்கர் 5:19-20 படிக்கின்ற பொழுது, தூய ஆவியின் செயல்பாட்டை தடுக்க வேண்டாம் என்றும் இறை வாக்குகளை புறக்கணிக்க வேண்டாம், அனைத்தையும் சீர்தூக்கி பாருங்கள், நல்லதை பற்றி கொள்ளுங்கள், தீமைகள் அனைத்தையும் உங்களிடமிருந்து அகற்றிவிடுங்கள் என்று சொல்லி பவுலடியார் அழைப்பு விடுக்கின்றார். தூய ஆவியின் செயல்பாடை தடுக்காமலும் இறை வார்த்தை புறக்கணிக்காமல் இருக்க வேண்டுமெனில் எந்தெந்த சூழ்நிலை அதை புறக்கணிக்கணும் என்று சொல்லி பார்க்க வேண்டும். கலாத்தியர் புத்தகம் 5:14 இருக்கிற வசனங்களை படிக்கின்ற பொழுது, ஊனையில்வின் செயல்பாடுகள் ஆவியின் செயல்பாடுகளுக்கு தடைகளாக இருக்கிறது சொல்லி ஆவியின் கனிகளையும் ஊனையில்வின் செயல்பாடுகளும் பற்றியிட்டு ஊனையில்வின் செயல்பாடுகளை அகற்றிடுங்கள் என்று சொல்லி பவுலடியார் நம்மை கேட்பதாக இருக்கும். ஏனெனில் எப்பொழுது நாம் சுயத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றோமோ அப்பொழுது இறைவனையும் இறை வார்த்தையும் இறைவன் துணையாக இருக்கிற தூய ஆவியின் கொடைகளையும் நாம் புறக்கணிப்பவர்களாக இருக்கின்றோம். தூய ஆவி நம்மிலே செயல்பட தடை விதிப்பவர்களாக இருக்கின்றோம். இன்றைய முதல் வாசகத்தை படிக்கிற பொழுது, சுயம் மேற்கொண்ட அந்த யூத மக்கள் எழுப்பிய ஒரு பிரச்சனை தான், ஒரு நிகழ்வை தான் நாம் படிக்க இருக்கின்றோம். ஆதி திருச்சபையிலே பரபரப்பாக பேசப்பட்ட ஒரு நிகழ்வு இது. என்னென்று சொல்லி பார்க்கின்ற பொழுது, கொர்நேலியுவும் அவருடைய குடும்பத்தாரும் திருமுழுக்கு பெற்றது. இந்த கொர்நேலியு யார் என்று சொல்லி பார்க்கின்ற பொழுது, திருத்தொருபணி 10ஆம் அதிகாரம் 1 இருக்கிற வசனங்களில் சொல்லப்பட்டிருக்கின்றது. அவர் நூற்றுவர் தலைவனாக இருக்கின்றார். அந்த நூற்றுவர் தலைவன் புறவினத்தவன், யூதர் அல்ல. அப்படி இருக்கின்ற பொழுது அவனும் காணப்பட்ட குணாதிசயங்களை பாருங்கள். இறைப்பற்றுள்ளவராக இருக்கின்றார். தம் வீட்டர் அனைவரோடும் கடவுளுக்கு அஞ்சி நடப்பவராக இருக்கின்றார். மக்களுக்கு இரக்கம் செயல்கள் பல புரிபவராக இருக்கின்றார். இடைவிடாது கடவுளிடம் மன்றாடுபவராக இருக்கின்றார். ஒரு கிறிஸ்தவனுக்கு, இறைப்பற்றுள்ள மனிதனுக்கு தேவைப்படுகிற அனைத்து குணங்களும் இந்த கொர்நேலியுடன் இருந்தது. ஆனால் இவர் யூதர் அல்ல. இந்த கொர்நேலியும் அவருடைய இல்லத்தாரும் இறைவனுடைய வல்லமையால் காட்சியின் வழியாக பேதுருவினுடைய துணையாக திருமுழுக்கு பெறுகின்றார்கள். தூய ஆவியானவர் கொர்நேலியின் மீதும் அவருடைய இல்லத்தார் மீதும் இறங்கி வருகிறார். அந்த இல்லமும் அவரோடு இருந்த அனைவரும் மகிழ்ந்து இறைவனை ஏற்றுக்கொள்கிறார்கள், இறைவனுக்கு நன்றி செலுத்துகிறார்கள். இந்த செய்தியானது யூத கிறிஸ்தவர்களுக்கு கடந்து வருகின்ற பொழுது அங்கே இருந்த யூதர்கள் பேதுருவைக்கு எதிராக முணுமுணுக்கின்றார்கள், கேள்வி கேட்கின்றார்கள். நீங்கள் எப்படி புறவினத்தாருக்கு நற்செய்தி, அதாவது திருமுழுக்கை கொடுக்க முடியும் என்று சொல்லி. ரோமர் புத்தகம் 2:11 பார்க்கிற பொழுது, கடவுள் ஆள் பார்த்து செயல்படுவதில்லை என்று சொல்லப்படுகின்றது. விசுவாசத்தோடு தெய்வ பயத்தோடு இறைவன் கொடுக்கின்ற நன்மைகளை செய்து இடைவிடாமல் இறைவனை தேடிக்கொண்டிருந்த கொர்நேலியுவை கடவுள் தேர்ந்தெடுத்து ஆசீர்வதிக்கின்றார். புறவினத்தாரில் முதலாக இறைவனை ஏற்றுக்கொண்ட மனிதராக அவருடைய குடும்பத்தாரும் இறைவனிலே திருமுழுக்கு பெறுகின்றார்கள். அந்த நடந்த நிகழ்வை தான் பேதுரு விளக்கமாக சொல்கிறார், தான் கண்ட காட்சி. கொர்நேலியும் அதே போல இறை தூதன் வழியாக எச்சரிக்கப்பட்டு காட்சி கண்டு பேதுரு வருகைக்காக காத்திருக்கின்றார். பேதுரு இறைவார்த்தை போதிக்கின்ற பொழுது எப்படி பெந்தகோஸ்தே நாளின் பொழுது திருத்தூதர் மீது தூய ஆவி இறங்கி வந்தாரோ அதே போலவே அந்த கொர்நேலியின் மீதும் அவருடைய இல்லத்தார் மீதும் இறங்கி வந்ததை கண்டு பேதுருவை சொல்கின்றார், கடவுள் ஆள் பார்த்து செயல்படுவதில்லை என்பதை நான் இப்போது நம்புகிறேன் என்று சொல்லி தன் வாழ்வின் அனுபவத்தை அந்த யூத மக்களுக்கு சொல்லுகின்றார். ஏன் யூதர்கள் எதிர்த்தார்கள் என்றால், யூதர்கள் நினைத்தார்கள், நாங்கள் மட்டுமே கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள், எங்களுக்கு மட்டுமே மீட்பு உண்டு என்கின்ற அந்த நம்பிக்கையை வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். புறவினத்தாரோ அல்ல மற்றவர்களோ இதற்கு ஏற்றவர்கள் அல்ல என்கின்ற அந்த உயர்வு மனப்பான்மையில வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். எனவேதான்
புறவினத்தார் திருமுழுக்கு பெற்றதையும் அவர்கள் இயேசுவை ஏற்று அவள் நம்பிக்கை வைத்ததையும் இவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. பேதுரு தகுந்த விளக்கத்தை கொடுக்கின்ற பொழுது அவர்களும் ஏற்றுக்கொள்கின்றார்கள். எல்லோரையும் அரவணைத்து செல்கின்ற, எல்லோரையும் தன் மீட்பிலே பங்கெடுக்க செய்கின்ற கிறிஸ்துவை புகழ்ந்து போற்றினார்கள் என்று சொல்லப்படுகின்றது. அன்பு சகோதரமே, இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்க நமக்கு கலாத்தியர் 3:28 பவுல் சொல்வதை போல திருமுழுக்கின் வழியாக நாம் ஒவ்வொருவரும் கிறிஸ்துவை அணிந்திருக்கின்றோம். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட அமர்தலே யூதர் என்றோ, கிரேக்கர் என்றோ, அடிமை என்றோ, உரிமை குடிமை என்றோ, ஆண் என்றோ, பெண் என்றோ எந்த வேறுபாடும் இல்லை என்கின்ற அந்த வார்த்தை கேட்டார் போல நாம் ஒருமனப்பட்டு வாழ்பவர்களாக இருக்க வேண்டும். எல்லோரையும் கடவுள் அன்பு செய்கின்றார், அந்த அன்பிலே நாம் இணைக்கப்பட்டிருக்கும் என்கிற அந்த உணர்வோடு நாம் வாழ வேண்டும். ஆனால் எத்தனையோ நேரங்களிலே நம்மளையே உயர்வு தாழ்வு மனப்பான்மைகள் இருக்கின்றன, ஏற்றவன் ஏற்கப்படாது என்கின்ற அந்த பாகுபாடுகள் இருக்கின்றன. இதோ இந்த வார்த்தையின் வழியாக இறைவன் நம் ஒவ்வொருவரையும் செப்பனிட அழைப்பை விடுக்கின்றார். யாக்கோபு புத்தகத்திலே 2:1 படிக்கிற பொழுது, இயேசு கிறிஸ்து நம்பிக்கை கொண்டிருக்கின்ற நீங்கள் ஆள் பார்த்து செயல்படுபவர்களாக இருக்கக்கூடாது என்கின்றார். ஏனெனில் அதே யாக்கோபு 2:6 ஆள் பார்த்து செயல்படுவது பாவம் என்று சொல்லப்படுகின்றது. இதோ இந்த நேரத்திலே நம்முடைய ஆன்மீக வாழ்வை சிறு அலசி பார்ப்போம். ஆண்டவரில் இயேசு நாம் அனைவரும் ஒன்று என்கின்ற ஒரே உள்ளத்தோடு வாழ்வோம். ஒரே ஆயனும் ஒரே மந்தையும் உருவாகட்டும் என்று சொல்லி இயேசு விருப்பத்தை நம்மால் நிறைவேற்றுவோம். தூய ஆவியானவர் எல்லோர் மீதும் பொழியப்படுகின்றார், எல்லோருக்கும் தன் வரங்களை கொடுக்கின்றார். நம்முடைய அன்றாட கிறிஸ்துவ வாழ்வில் இருக்கின்ற பாகுபாடுகளை, ஏற்றத்தாழ்வுகளை, பிரிவினைகளை கலை தெரிய முயற்சிப்போம். ஆவியானவர் நம்மிலே செயல்பட, இறை வார்த்தை நம்மில் முழுமையாக செயல்பட நம்மை முழுமையாக அர்ப்பணிப்போம். கடவுள் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியின் பெயரால் உங்களை இந்த நாள் முழுவதும் ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமேன். வல்லமை தேவை தேவா, வல்லமை தாரும் தேவா, வல்லமை தேவை தேவா, வல்லமை தாரும் தேவா, இன்றே தேவை தேவா, இப்போ தாரும் தேவா, இன்றே தேவை தேவா, இப்போ தாரும் தேவா. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. வல்லமை தேவை தேவா, வல்லமை தாரும் தேவா, இன்றே தேவை தேவா.